நீங்க இப்படி நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ IUI தானே முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் கிடைக்கலனா லெட்ஸ் கோ ஃபார் IVF. வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? நோ, நத்திங் டு வரி அபவுட் இட். ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சக்ஸஸ் ரேட் IVFக்கு தான் அதிகம். இட்ஸ் 40 to 50%. இஃப் யூ ஆர் வில்லிங் வி வில் கோ ஃபார் தட். ஓகே டாக்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜான்சி. எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்கு. யாரையும் உள்ள விடாத, என்ன டெஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்க? இன்னைக்கு டிராஃபிக் கம்மியா இருந்தது சார். நான்சி நேத்தும் லேட்டு, முந்தா நேத்தும் லேட்டு. நீ தானே ரிசப்ஷனை பார்த்துக்கிற, அப்போ நீ தானே சீக்கிரம் வரணும். அப்போ ஒன்று பண்ணு, நீ நாளையிலேருந்து டெலிவரி போ. ரிசப்ஷன்லாம் வேற ஆளாக போட்டுக்கலாம். ஐயோ வேண்டாம் சார், இங்கே தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஜாயினிஸ் இருக்காங்க? இன்னைக்கு 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? உள்ள எல்லாம் ஓகே தானே? பண்ணியாச்சு சார். அப்படின்னா எல்லாரும் உள்ள வர சொல்லு. ஓகே சார். ஹலோ. பாய்ஸ். சார் சார் அண்ணா கூப்பிட்றாங்க. அண்ணா இங்க பாய்ஸ் என்னைய சேர்த்தா? அப்போ நாம எங்க முடிச்சோம்? இன்னைக்கு இந்த சிட்டில தினமும் ஆயிரக்கணக்கான ஆளுங்க யூடியூப்பை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அது 10,000 ஆகலாம், லட்சங்களா கூட ஆகலாம். நீங்க இந்த கம்பெனில வெறும் வேலைக்காரங்க மட்டும் இல்ல, யூ ஆர் அவர் டெலிவரி பார்ட்னர்ஸ். அண்ணா உங்களோட வயசு என்ன? என்கிட்டயா? ஆமா. மது. பேர் இல்ல, வயசு. 57. எந்த வயசுலயும் அண்ணன் டெலிவரி பார்ட்னரா சேர்ந்ததுக்கு நம்ம கம்பெனி சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்தலாம். அது என்னதான் வயசானாலும் பசங்க கிட்ட காசு கேட்டு நிக்கிறது நல்லா இருக்காதுல்ல. நல்ல விஷயம். உட்காருங்க. இல்ல நான் சொல்ல வந்து இல்ல அப்புறமா பேசலாம். உட்காருங்க, அப்புறமா பேசலாம். சுருக்கமா சொன்னா, கையில ஒரு மொபைலும் ஒரு பைக்கும் இருந்தா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே, அதுவே நமக்கு போதுமானது. இப்ப பைக் இருக்கிறதா சார் பெரிய பயமே. பெட்ரோல் விக்கிற விலையில பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து சுத்தினா கையில ₹1 கூட மிஞ்சாது. ஆனா நம்ம இத இங்க பேச வேண்டிய விஷயம் இல்லல்ல. இல்ல நான் சொல்லி முடிக்கல. சொல்ல வேண்டாம், நீங்க உட்காருங்க. சொல்லவும் விட மாட்டேங்கிறான், கருத்தை சொல்லுங்கன்னு சொல்றான். அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம கம்பெனியோட மொபைல் ஆப்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் அது பெட்ரோல் வந்து விஷயத்தை தவிர. உட்காருங்க. அவ்வளவுதானே? இல்ல இல்ல சார். சார், அப்போ பாய்ஸ் ஆல் தி பெஸ்ட். டிஸ்பர்ஸ். சந்தேகத்தையே கேட்க விட மாட்டான். சார் இந்த காலரை மாத்தி ரவுண்டே கொடுத்துற மாட்டீங்களே? மாத்த மாட்டோம். அம்மா கௌரி, என்னம்மா? இத கொஞ்சம் பாருமா. ப்ளூடிக் வந்திருக்குல்ல, ப்ளூடிக் வந்துருச்சுன்னா பாத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப பாத்துட்டால, பாத்துட்டா. திமிர் பிடிச்சவ. முடியாம நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஆமா, யாரும்மா இது? இது நிம்மியோட ஒரு தூரத்து சொந்தம். கலெக்ஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நிம்மி வரலையாமா? வந்திருக்கா, மாடியில உட்காந்து கதை அளந்துட்டு இருக்கா. இந்தாங்க. டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, குழந்தை படிச்சிட்டு இருக்கால. உட்கார். மரியாதை எல்லாம் ஆஃபீஸில் போதும். அதெல்லாம் பார்க்குறவங்க முன்னாடி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இன்னும் டியூஷன் முடியலையா? அப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல மோனாக்டிக்கு பேர் கொடுத்துருக்கேன். குட் கேல். மோனோ ஆக்டிங் மட்டும் இல்லை, பரதநாட்டியம், மிமிக்ரி எல்லாத்துலேயும் சேரணும். நீ அப்பாவோட பொண்ணாச்சு. ஐயோ, இங்கே பாரு, படிக்கிற காலத்தில் காலேஜில் மிமிக்ரி போட்டி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். வேற யாராலும் என்ன தோக்கடிக்கவே முடியாது. அது சரி. நான் தான் இப்போ நல்ல ரீல் சுத்துறீங்களே. சரி சுத்துங்க, கொஞ்ச நேரமா ஓடுது. என்ஜாய் டேய், பண்ணுங்க. நான் சும்மா சொல்லல. இவ படிச்சு நீ வேணும்னு அவட்ட கேட்டு பாரு. டி, நான் ரஜினிகாந்த் மாதிரி மிமிக்ரி பண்றத பார்த்து தானே நீ என்ன லவ் பண்ணுன? ஓ, அது ரஜினிகாந்த் வாய்ஸா? ஆமா, தளபதியில வருமே. ஓ, நான் நினைச்சேன் அது ஏதோ இதுதான் வந்துட்டாரு. ஏத்துக்க மாட்டாங்களே. யாராவது என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருந்தா நான் மிமிக்ரில இருந்து சினிமாவுக்கு வந்து பெரிய ஆக்டர் ஆயிருப்பேன். என்னோட தரம். இங்க ரீல் சுத்தி முடிச்சாச்சா? முடிஞ்சதுன்னா கீழே வாங்க, புட்டை விற்க வேண்டியிருக்கு. அங்க வந்து உதவி பண்ணா எல்லாரும் ராத்திரிக்கு புட்டு சாப்பிடலாம். சரி கௌரி, இங்க என்ன சாப்பாடு நைட்டு? உப்புமா. ஓ, புட்டு தான் பெஸ்ட்டு. நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் மாடிக்கு வரேன், நீ மெதுவாக வந்துரு. வரேம்மா.